தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/1/2026 செவ்வாய்க்கிழமை, விசாகம் நட்சத்திரம், இரவு 1:46 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெயர் எண் எத்தனையில் இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை. ரொம்ப பேர் இப்போ குழந்தை பிறந்த உடனேயே சிங்கப்பூரா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எந்த நாட்டில் இருந்தாலும் உடனடியாக தொலைபேசியில் எங்கிட்ட பேசுவாங்க. இந்த புள்ள இத்தனை மணிக்கு பிறந்திருக்கு, இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற பெயர் அந்த முதல் எழுத்து சொல்லுங்க, அல்லது ஒரு நல்ல பெயரா சொல்லுங்க அம்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பிள்ளை பிறந்துச்சு. அவர் அப்பா அரசியல்வாதி, சாதாரண உறுப்பினராக இருந்தார். பொண்ணு பிறந்துச்சு. இதுக்கு ஒரு நல்ல பேர் வைங்க, என்னுடைய வாழ்க்கை நல்லா வரணும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அரசியல் அப்படின்னாரு. பிரபல்யான்னு பேர் வச்சு கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கு பிரபல்யான்னு வச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பிரபல்யமா வந்துட்டாரு அரசியல்ல. அது மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு சாதனான்னு பேர் வச்சு கொடுத்தேன். சாதனைகள் நிறுத்தக்கூடிய விதத்துல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் வந்துச்சு. அதே மாதிரி வெற்றிவேல்னு ஒருத்தருக்கு பேர் வச்ச போது, வெற்றிவேல்னு வச்சு வெற்றின்னு கூப்பிடுங்க, வாழ்க்கையில வெற்றி தானே கிடைக்கணும், அதனால வெற்றி கிடைக்கணும்னு சொல்ற பிறகு அவங்க ரொம்ப கடனாளியா இருந்து தொழில்கள் பண்ணி நஷ்டமா இருந்தவங்க அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள். வெற்றிவேல்னு வச்சு வெற்றின்னு கூப்பிட அவங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைச்சிச்சு. காரணம் என்னன்னா, ஒலி ஜோதிடம் தான் இன்றைக்கு உலகை ஆளுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வைக்கிற பேரு பல பேர் உச்சரிக்கிறாங்க. உச்சரிக்க அச்சமில்லாத வாழ்க்கை அமையுமா. விக்னேஷ்னு பேர் வச்சா விக்கின்னு கூப்பிட்டா விக்கினா தடுத்தல் அர்த்தம். வாழ்க்கையில தடைகள் நிறைய வந்துடும். சில பேரை குறைப்பெயரா சொல்லணும், சில பேரை குறைப்பெயரா சொல்லக்கூடாது, முழு பெயர் சொல்லணும். அந்த பெயருடைய எண்களை போட்டு பார்க்கிற போது 24ங்கிற எண் வரலாமா, 33ன்னு வரலாமா, 42ன்னு வரலாமாங்கிறதுக்கு ஒரு பாடல் உண்டு. 24 நிலை பெயர் அமைந்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையும், நல்ல வருமான பெருக்கம் உண்டு, அந்தஸ்தோடு வாழ்வினிலே உயர்ந்த நிலை வந்து சேரும்னு போட்டிருக்காங்க. 24 இருந்தா நல்ல 2, 4, 6 வருது. இன்றைக்கு கூட்டி பாருங்க, 13/1/2026 கூட்டினீங்கன்னா 1, 3, 4, 1, 5, 2, 7, 2, 9, 6, 15, 5, 1, 6 வரும். கூட்டுத்தொகை 6 வரும், இது 4 வரும். பொதுவாகவே வெறுமன 6, 15, 24 பிறந்தவங்க 24 பேர் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு எதிர்காலம் மிகச்சிறப்பா இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இல்லையா, அள்ளி கொடுக்கும் சுக்கிரன் இல்லையா, ஆகையினாலே அப்படி அமைந்து சுக்கிரனும் ஜாதகத்துல உச்சம் பெற்றோ அல்லது புதனோட கூடி இருந்தாலோ, இப்ப இன்றைக்கு சுக்கிரன் புதனோட கூடல, தனித்தனியா இருக்கு. சுக்கிரன் தனுசுல இருக்கு, புதன் மகரத்துல இருக்கு. சில தினங்களுக்கு முன்னால 2 ஒண்ணு கூடி இருந்துச்சு. அப்படி கூடி இருந்தாலும் புத சுக்கிர யோக அடிப்படையில இருந்து சுக்கிரன்ல பேர் வச்சுக்கிட்டா வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் என்று சொல்லி, இனி மற்ற பெயர் எண் அடிப்படையில் உள்ளவற்றை பற்றி எல்லாம் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வருகின்ற நாள். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் உண்டு. உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குரு பார்ப்பதால் குரு மங்கள யோகம். எனவே இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம், அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு கல்யாணம், இல்லை பெற்றோர்களுக்கு மணி விழா, மணவிழா என்ற விழாக்கள் நடப்பது, அல்லது இல்லம் கட்டி குடியேறுவது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நாள். கடல் பயணத்தில் இருந்த தடைகள் அகலும். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வரலாம். வீண் விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. 2 குரு இருப்பதனாலே குடும்ப பிரச்சனைகள், குடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அமைதி கிடைக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே குரு இருக்கின்றார். குருவின் பார்வை 5, 7, 9 பதிகிறது. எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவருடைய கல்யாணமோ அல்லது கடமையிலோ அல்லது ஏதேனும் வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது அயல்நாடு சென்று படிப்பதற்காகவோ ஒரு புது முயற்சிகள் நீங்கள் செய்தால் பிள்ளைகள் வெளியில் செய்த முயற்சியிலே உங்களுக்கு பெருமைகளும் சேரும், காரியங்களும் துரிதமாக முடியும். தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த நாளில் புதன் அஷ்டமத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. இந்த நாள் இனிய நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், விரயஸ்தானத்திலே குரு என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இந்த 2ல் கேது இருப்பதனாலே ஆன்மீகத்தின் மூலமாக லௌகிகத்தை நீங்கள் சிறப்பாக வைத்துக் கொள்ள இயலும். இன்று கிழமை செவ்வாய் உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகம் என்பதால் இந்த அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுகனையும் ஆறுமுகனையும் வழிபட வேண்டும். முருகப்பெருமான் புகழ்பாடினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்கள் ராசியை பொறுத்தவரை விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அலைபேசி வழியில் வருகின்ற மகிழ்ச்சியான தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக
நன்றாக இருக்கும். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. வைத்திருக்கும் வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சிம்மராசினியர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் 7ல் ராகு இருக்கின்றார். எனவே பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாட்டு பயணங்கள் கூட உங்களுக்கு வரலாம். ஒரு சிலருக்கு இங்கு நாம் பணிபுரிந்து போதுமான ஊதியம் கிடைக்கவில்லையே, நல்ல ஊதியம் தரக்கூடிய இடமாக அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள் அழைக்குமா என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அதிலிருந்து இன்றைக்கு நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக பணியிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். புதியாக சிதிலமடைந்த கோயில்கள், முன்னோர் கட்டிய சிதிலமடைந்த கோயில்களை பராமரிக்கும் எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும். லாபஸ்தானத்திலே குரு இருப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. கன்னிராசினியர்களே, 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. இருந்தாலும் கூட தட்டு சென்ற வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற வேண்டுமானால் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக குரு வழிபாடும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடும் தொடர்ந்து நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். குரு 10ல் இருக்கும் வரை குருவுக்காக வியாழக்கிழமை வழிபட வேண்டும். செவ்வாய்க்கு பொதுவாகவே உங்களுக்கு அஷ்டமாதிபதி 3க்கு அதிபதி செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை செவ்வாய் தோறும் விரதம் வந்து வழிபட்டாலே எல்லா தடைகளும் உங்களுக்கு அகலும். குறிப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் செவ்வாய். அவர் 4ஆம் இடத்தில் இருப்பதால் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், தாய் வழியில் ஏதேனும் சிறு உடல்நல தொல்லைகள் வரலாம். இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டுமானால் அதிகாலையில் நீங்கள் செய்யும் வழிபாடுகளை உங்களுக்கு கை கொடுக்கும். துலாம் ராசியர்களே, அங்கே உங்கள் ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு அருமையான நாள். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும் நாள். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்தனைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி பயணமந்தையும் மேற்கொள்வீர்கள். தாய் வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். கேதுவின் பார்வை இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள், கைவலி, கால்வலி போன்றவைகள் வரலாம். உடல்நிலை சீராக வேண்டுமானால் உணவு கட்டுப்பாடு தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பணமழையிலும் பாசமழையிலும் நனைகின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். நண்பர்களின் ஆதரவு நல்ல விதமாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்திலே முடியும். தொழிலில் 1 மடங்கு லாபத்தை காட்டிலும் 2 மடங்கு லாபம் வரலாம். 2ஆம் இடத்திலே செவ்வாய். ராசிநாதனோடு சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். பொதுவாக சூரியபலம் நன்றாக இருந்தாலே காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்பார்கள். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சித்தால் அந்த முயற்சிக்கு உறுதுணையாக நண்பர்களும் இருப்பார்கள். அரசு வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்ய முயற்சித்தாலும் அதற்கு நன்மை உண்டு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சியும் கைகூடலாம். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, குரு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பம் அகலும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொறுமையோடு செயல்பட்டு பெருமை காணப் போகின்றீர்கள். பொறுப்புகள் சொல்வதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் 3ஆம் இடத்திலே சனி ராகு, 2ஆம் இடத்திலே புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். யாருக்கேனும் ஏதேனும் பொறுப்புகள் சொன்னால் கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டும். நண்பர்களை நம்பி எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். பொதுவாக ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கின்றார்கள். விரையாதிபதி இருப்பதனாலே ஒரு விரயம் உண்டு. என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது விலைக்கு விற்கும் சூழல் உருவாகலாம். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்று கவலைப்பட வேண்டாம். என்ன இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே மீண்டும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. உடன்பிறப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து வைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன் 6க்கு அதிபதி இருக்கின்றார். 9க்கு அதிபதியும் புதன் ராசியில் இருந்தாலே பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். பொதுவாக வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. ஆனால் அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே ஆன்மீக சுற்றுலா உண்டு. பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் ஈடேறுகிற வாய்ப்பு இன்று உண்டு. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மச்சனி. ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல் ஏற்படலாம். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். அகால நேரத்தில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. ஒவ்வாமை நோய்க்கு ஒரு சிலர் ஆட்பட நேரிடும். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் உண்டு. காலையில் ஒரு இடத்திலும், மதியம் ஒரு இடத்திலும், மாலையில் ஒரு இடத்திலும் இருப்பீர்கள். எனவே உணவு சரியாக சாப்பிடக்கூட நேரமில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதே நல்லது. குறு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கின்றது. எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் விதத்திலேயே கிரகங்கள்
சாதகமாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். பல காரியங்கள் தேக்க நிலையிலேயே இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். யாருக்கும் நீங்கள் உதவி செய்தாலும் அது நன்மையாக தெரியாது, தீமையாகவே தெரியும். வாங்கல் கொடுக்கல்களில் ஆதாயம் தருவதை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத இந்த நாளில் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. சந்திராஷ்டமம் என்பதால் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.